அடுத்த பாட்டு பாடுறேன் கேளு. வாராய் நீ வாராய், நாம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். உங்ககிட்ட போய் நான் ரொமான்ஸ் சாங் எதிர்பார்த்தேன் பாருங்க, அது ஏன் தப்பு தான். வாராய் நீ வாராய். மாமா போன் அட்டெண்ட் பண்ணுங்க மாமா. ஏ அதை விடு, நீ பாட்ட கேளு. வாராய் நீ வாராய். ஓ நீங்க வெறுப்பேத்துறீங்களா? இருங்க இருங்க. நாம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. மாமா என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? கண்டினியூ பண்ணுங்க. ஏ போதும் விடு, எனக்கு இப்ப பாடுற முல்லாம் இல்ல. அப்படி வாங்க வழிக்கு. மாமா என் லைஃப்லயே இன்னைக்குதான் மாமா நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி கூட கார்ல பல வாட்டி நான் கூட்டு போயிருக்கேன், அப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தது இல்லையா? இல்ல மாமா, அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேற? அது வந்து மாமா நீ சொல்லு. அது உங்க கூட வரணுன்றதுக்காக நானா வம்பு பண்ணி வருவேன், நீங்களும் வேற வழியே இல்லாம கடமைக்காக என்ன கூட்டிட்டு போவீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லல்ல, நீங்களே என்ன வான்னு ஆசையா கூட்டிட்டு போறீங்க. அப்ப அதுவும் இதுவும் வேற வேற தானே மாமா? எனக்கு ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அதான் மாமா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆம்பளைங்க நீங்க பெரிய விஷயத்த கூட சின்னதா தான் எடுத்துப்பீங்க, ஆனா பொம்பளைங்க நாங்க சின்ன விஷயத்த கூட பெருசா கற்பனை பண்ணி அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம் மாமா. எக்ஸாக்ட்லி, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. என்ன மாமா சொல்றீங்க? நாங்க யதார்த்தமா செய்யற விஷயங்களை கூட நீங்க உங்க கற்பனையில அதை அப்படியே வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப்குள்ள வாங்க, அப்பதான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். யாரு மாமா அது சிவ பூஜையில கரண்டி புகுந்த மாதிரி சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது? கரடியே தான். நம்ம ரன்பீரை தவிர வேற யாரு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண போறா? மாமா நீங்க போனை இப்படி கொடுங்களே, கொடுங்க. ஹலோ பாஸ், உங்களுக்கு எத்தனை தடவை பாஸ் கால் பண்றது? கட் பண்ணி விடுறீங்க, கால் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டீங்களா பாஸ் நீங்க? யோ லூஸ் ரன்பீர். ஓ சக்தி மேடமா? மேடம் பாஸ் இல்லையா மேடம்? யோ நான் போன் அட்டெண்ட் பண்றேன்னா பாஸ் பக்கத்துல தானே இருப்பாரு. உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா? ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணா அவங்க கட் பண்ணி விடுறாங்கன்னா அவங்க ஏதோ வேற ஒரு வர்க்ல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இங்க பாரு, இன்னைக்குதான் முறையா பாஸ் என்ன ஆசாசியா வெளியில கூட்டிட்டு போறாரு. ஏய் இதெல்லாம் எதுக்கு அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? வாவ் சூப்பர் மேடம். எந்திரம் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சிட்டி ரோபோ மாதிரி இருந்தவர செகண்ட் ஹாஃப்ல வர சிட்டி ரோபோ மாதிரி மாத்திட்டீங்களே மேடம். ரொமான்ஸ் பண்ண வச்சிட்டீங்களே, சூப்பர் மேடம். இப்படி எல்லாம் எப்படி மேடம்? உன் மொக்கைய கொஞ்சம் நிறுத்துறியா? இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரத்துக்கு இல்ல ஒரு நாள் ஃபுல்லாவே நீ கால் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல மேடம், பாஸுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எவனுமே கால் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க என்ஜாய் பண்ணுங்க மேடம். தேங்க் யூ ரன்பீர். ஓகே மேடம். ஏய் இப்ப எதுக்கு அவங்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுன? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா? மாமா முக்கியமான விஷயத்தெல்லாம் ரன்பீர் சொல்லவே மாட்டாரு மாமா. நீங்க ஃபீல் பண்ணாம ரிலாக்ஸ்டா வண்டி ஓட்டிட்டு போங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது குறுக்க யார் வந்தாலும் நான் அலோ பண்ணவே மாட்டேன். மாமா மாமா வண்டி நிறுத்துங்க மாமா. ஏய் மாமா வண்டி நிறுத்துங்க. மாமா நிறுத்துங்க மாமா, சொல்றேன் நிறுத்துங்க. நிப்பாட்றேன். ஏய் இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா வண்டியை நிறுத்த சொன்ன? இருங்க மாமா.
மாமா ஏய் என்ன என்ன மாமா இன்னும் உட்காந்துட்டே இருக்கீங்க? வாங்க வந்து பூ வாங்கி கொடுங்க. ஏய் அதெல்லாம் முடியாது மாமா, வா. உங்க கையால வாங்கி கொடுங்க. வாங்க மாமா. ஏய் சின்னவ நான் பூ வாங்கி தர முடியாதுன்னு சொல்றேன். இவ பாட்ட கடைக்கு போறா. சொல்லுமா. பாட்டி மல்லிப்பூ கொடுங்க. எத்தனை முளம் வேணுமா? ஒரு 2 முழம் கொடுங்க. ஆ, என்னம்மா கோயிலுக்கா போறீங்க? கோயில்ல பராமரிப்பு வேலை நடக்குது. நாங்க கோயிலுக்கு போல. வேற எங்கம்மா போறீங்க? என் வீட்டுக்காரு என்ன முறையா வெளியில கூட்டிட்டு போறாரு. அதுவும் எங்க போறேன்னு சொல்லாம சஸ்பென்ஸா கூட்டிட்டு போறாரு. ஓஹோ, அப்படியா? ஆ, அம்மாடி 5 முழமா தரேன், தலையில வச்சுக்கோ, மங்களகரமா இருப்ப. அப்படிங்கிறீங்க? சரி கொடுங்க கொடுங்க. இந்தம்மா மாமா காசு கொடுங்க. 100 ரூபாய் கொடுப்பா. ம், இந்தாங்க. இந்தாங்க மாமா வச்சு விடுங்க. ம். போலாமா? ம். ம், வா. அம்மாடி அவர்தான் உன் வீட்டுக்காரரா? ஆமா பாட்டி. ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்குமா. அப்படியே சொல்றீங்க பாட்டி? அடுத்த தடவை வரும்போது உங்க கடையில இருக்கிற மொத்த பூவையும் நான் வாங்கிட்டு போறேன். ம்? சரி வரேன் பாட்டி. ஏய் இப்ப எதுக்கு எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? மாமா எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல இவங்க கிட்ட இல்ல இந்த உலகத்துக்கே சொல்லணும் போல இருக்கு. மாமா மாமா சீக்கிரம் போங்க மாமா. போலாம் போலாம் போங்க மாமா. சக்தி ஆ, என்ன தேடுற? இல்ல மாமா இங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு லோன்லி பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரகசியமா சொல்லதானே என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆ? இல்ல நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஓகே ஓகே மாமா. ஏ ஏ மாமா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. நீங்க அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. டாஸ்க் என்னங்கறத நான் அப்புறம் சொல்றேன். ஒரு நிமிஷம் கையெடு. சக்தி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும். பேசிட்டு வந்துட்டா? ஓகே மாமா போய் பேசிட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். போயிட்டு வாங்க. யா. ம். சொல்லுங்க ப்ரோ. நீ சொன்ன மாதிரி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி அது காட்டு பகுதி தானே? ஆமா. ஆள் நடமாட்டம் சுத்தமா இல்ல இல்ல? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. இன்னும் சொல்லணும்னா ஐயோ அம்மான்னு கத்துனா கூட உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. போதுமா? நீ விஷயத்த சொல்லு. சரி, அப்போ சக்தியை நீங்க அங்கே விட்டுட்டு வந்துருங்க. ஏய் என்ன விளாடுறியா?
இது காடு ஆள் நடமாட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ப்ரோ, சக்தியை நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றேன். ஓ, சக்தி அதே இடத்துல விட்டுட்டு வந்துடணுமா? இதுதான் டாஸ்கா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. ஏன் 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 முடியாது? என்னால முடியாதுன்னா முடியாது. நீ வேற ஏதாவது சொல்லு. ஓகே, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சக்தி கிட்ட போய் சக்தி சக்தி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சிம்பிள். இது ஓகே தானே ப்ரோ? அதுவும் என்னால முடியாது. என்ன ப்ரோ நீங்க இதுவும் முடியாதுங்கிறீங்க அதுவும் முடியாதுங்கிறீங்க, அப்புறம் எப்படிதான் உங்க மனசுல சக்தி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க? ப்ரூவ் பண்றதுக்கு நீ வேற ஏதாவது சொல்லு, செய்யறேன். என்ன ப்ரோ நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி, நீங்க இத கூட செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க? ஏய், பெரிய கம்பெனியோட எம்டினா இதெல்லாம் செய்வாங்க. ப்ரோ நான் அப்படி சொல்ல ப்ரோ, இவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி நீங்க, உங்களுக்கு நல்ல திடமான மனசு இருக்குன்னு நினைச்சு சொன்னேன். நீங்க என்னடானா இதுக்கு போய் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இங்க பார், என்னால நீ சொல்ற இந்த டாஸ்க மட்டும் செய்யவே முடியாது. வேற ஏதாவது சொல்லு, என் உயிரை கொடுத்தாது பண்ணி தொலைறேன். சாரி ப்ரோ, உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு சக்தியை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும், இல்ல சக்தி கிட்ட லவ் சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சிங்கிளா வரீங்களா இல்ல கப்பலா வரீங்களான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 10 seconds டைம் தரேன் உங்களுக்கு, அதுக்குள்ள நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. டேக் யுவர் ஓன் டைம் within 10 seconds. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் now. ஏய், 1 2 3 4 5 6 7 8 9 ஏய், விட்டுட்டு வர்றேன். That's good bro. சரி, அப்ப நீங்க சக்தி அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. ஹாய் குக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேள, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன ஸ்பெஷல்னு கேக்குறியா? என் வீட்டுக்காரரு இன்னைக்குதான் ஆசைப்பட்டு இப்படி தனியா கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறியா? இருக்கு. என்னோட குடும்ப வாழ்க்கை மத்தவங்க வாழ்க்கை மாதிரி கிடையாது. நானும் அவரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டோ இல்ல பெரியவங்களா பார்த்து எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கல. எங்க அக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த விஷயத்திலயும் ஒத்து போகவே இல்ல. நாள் ஆக ஆக அவரோட ஒவ்வொரு அசைவையும் என் மனசு ரசிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல என் மனசு முழுக்க அவர் சிம்மாசனம் போட்டு உக்காந்துட்டாரு. என் மாமாவை தான் என் உயிரா நினைச்சு காதலிச்சிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட நிலைமை. ஆனா அவர் விஷயத்துல எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. ஆரம்பத்துல என் மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தாரோ, எவ்வளவு கோவப்பட்டாரோ, அதே நிலைமை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அத்தி பூத்த மாதிரி அப்பப்போ என் மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது செய்வாரு. அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறதுக்குள்ள என் மேல எரிஞ்சு விழுந்து நெருப்பால சுடுற மாதிரி வார்த்தைகளை பேசிட்டு அவர் பாட்டுக்கு கவலைப்படாம போயிடுவாரு.
ஆனாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. ஆனா இன்னைக்குதான் அவரை ஆசைப்பட்டு முறையா என்னை வெளியில கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு. கண்டிப்பா இன்னைக்கு மனசு விட்டு என் மேல அவர் மனசுல இருக்கிற காதல என்கிட்ட சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. வராரு வராரு. சக்தி, சொல்லுங்க மாமா. என்னோட கிளைண்ட் ஒருத்தர் புது ஃபேக்டரிக்காக சைட்டு பார்க்க போறாரு. இந்த வழியா தான் போறாரா. ஒரு 10 மினிட்ஸ் என்னை மீட் பண்ணி பேச முடியுமான்னு கேட்டாரு. எப்படி போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? ஓகே மாமா, நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். இல்லை இல்லை, நீ இங்கே இரு. நான் அவரை பார்த்துட்டு 10 மினிட்ஸ்ல திரும்ப வந்துடுறேன். சரி ஓகே மாமா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? மாமா என்ன பேசுறீங்க நீங்க? 10 நிமிஷம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. சக்தி, ஒரு 10 மினிட்ஸ் தான், பேசிட்டு திரும்ப வந்துடுறேன். போயிட்டு வாங்க மாமா. 10 மினிட்ஸ் தான். ஓகே மாமா, வந்துடுறேன் ஓகே சக்தி. மாமா. இங்கே இரு. நீங்க போயிட்டு வாங்க. பாய். பாய் மாமா. ஹாய். நீயும் மாமாக்காக தான் வெயிட் பண்றியா? சுபத்ரா சுபத்ரா சுபத்ரா. மா, ஏன் எப்ப பார்த்தாலும் பரபரப்பாவே இருக்க? உட்காரு. என்ன விஷயம்னு பொறுமையா சொல்லு. அந்த கங்கா முதல் டாஸ்க சிவாவுக்கு வச்சுட்டா சுபத்ரா. டாஸ்கா? என்ன டாஸ்க்மா? சிவா கிட்ட சக்தி ஆள் நடமாட்டமே இல்லாத தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வர சொல்லியிருக்கா. சிவாவும் முடியாது கிடையாதுன்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. அதுக்கு அந்த கங்கா ஒத்துக்காம சக்திய தனியா விட்டுட்டு வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கா. அவனும் சக்திய அங்கேயே விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கான். ஓ, சிவா மனசு கேட்காம சக்திய திருப்பி கூட்டிட்டு வந்துட்டா. சக்தி மேல லவ் இருக்குன்னு சிவாவை லாக் பண்ண போறாளா அந்த கங்கா? ஆமாமா. வரட்டும். அம்மாடி, சிவா மனசு கேட்காம சக்தி திரும்ப கூட்டிட்டு வந்துட்டா. இங்க பாருமா, சிவா அப்படிலாம் செய்ய மாட்டாமா. முடிஞ்ச வரைக்கும் சிவா டாஸ்க கம்ப்ளீட் பண்ணதாமா பாப்பான். அதுக்கு நடுவுல இந்த கங்காவும் சக்தியும் சேர்ந்து ஏதாவது கேம் ஆடினாதான் அவன் மனசு மாறி போய் கூட்டிட்டு வருவான். முதல்ல சிவா இங்க வரட்டும். சரி சுபத்ரா, இங்க வந்ததுக்கு அப்புறம் சிவா மனசு மாறிட்டா? அங்கதாமா நாம கேம் ஆடணும். சிவா வீட்டுக்கு வந்துட்டான்னா திரும்பவும் அவன் வீட்டை விட்டு வெளியில போவே கூடாது. அப்படியே வெளியில போகணும்னு முயற்சி பண்ணாலும் நாம விடக்கூடாது. ஏன் சுபத்ரா, வேணும்னா நம்ம ஆளை வச்சு சக்திய காலி பண்ணிட்டானே. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அவ அங்கேயே கடந்து சாவட்டும். அப்படி அவ செத்துட்டானா அந்த பழி சிவா மேலயும் கங்கா மேலயும் தான் விழும். நாம எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அம்மா, இது ரொம்ப சூப்பர் ஐடியாவா இருக்குமா. அம்மா, சிவா வீட்டுக்கு வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அவன் இன்னைக்கு இந்த வீட்டு வாசல தாண்டவே கூடாது. அந்த சக்தி பண்ண ஐடியா தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு சாதகமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா சக்திய நம்மளால இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தவே முடியாது. அதனால இன்னைக்கு நைட் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிம்மா.